வணக்கம் நெருப்பு தமிழர் ஐயா. நம்ம மருத்துவர் என்ன பண்ணார்? 16 வகையான குறை குற்றங்களை கண்டுபிடிச்சி ஒழுங்கு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், அன்புமணியை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கேக் வெட்டி குடும்பத்தோடு கொண்டாடி இருக்கிறாங்க. சரி, அது ஒரு புறம். கட்சி வேறு, குடும்பம் வேறு, சரி இருக்கட்டும். ஆனால் அன்புமணி உட்காந்துருக்க வேண்டிய இடத்துல அடுத்த மகளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. அது நோக்கம் என்னன்னு தெரியல. அதற்கப்புறம் அன்புமணி மைக்கை தூக்கி வீசினதுலேருந்து இப்போ கடைசியாக நடைப்பயணம் போகிற வரைக்கும் 16 வகையான குற்றச்சாட்டுகள். எங்களை மீறி பேசுகிறது, பூசாரின்னு சொன்னது, ஆசாரின்னு சொன்னது, அதுக்கப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதில் எல்லாம் எங்களை பற்றி தவறுதலாக பண்ணது, இது எங்கள் ஐயா படத்தை பயன்படுத்தினது, ஐயாவுடைய பேரை பயன்படுத்துறது, அப்படி இப்படின்னு 16 வகையான குற்றங்களை ஒழுங்கு நடவடிக்கை குழு பதிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், 16 வகையான குற்றங்களை நீங்கள் எடுத்த நீங்கள் ஒரே தான் அன்புமணியை தூக்கி வீசி இருக்க வேண்டியதானையா? ஒரு கட்சியை நடத்துனீங்கன்னா, ஒரு மானமுள்ள அரசியல் கட்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி வீசிட்டு மகனாவது மணிநீதி, அதாவது நீதி வேணுங்கிறதுக்காக மணிநீதி சோழன் மகனையே தேரில் வேற்றி கொண்டான்ல, அப்படிப்பட்ட நம்ம நீதிக்காக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் அதை செஞ்சுருக்க வேண்டியது தானே? மகனை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதை ஏன் செய்யலை? அப்போ இங்கே அரசியல் உருட்டும் அரசியல் பெட்டியும் பேசப்படுமா? 8 மாதம் கழித்து சிந்தித்து செயல்படுங்க. நான் அந்த வன்னியர்கள்னு பொதுவாக பேச விரும்பலை. எமது தமிழ் சமூக அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மகனை தூக்கி வீச வேண்டியதானங்க. வந்தாச்சு, இனி என்னங்க இருக்குது? அப்புறம் ஒன்றா உட்காந்து கேட்க விட்டுறீங்க, அப்புறம் கேட்க மாறி மாறி ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் ஒன்றா உட்காந்து புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்ன அநியாயமா அட்டூழியமா? சிந்தித்து செயல்படுங்க. அதுக்கப்புறம் முடிவு உங்கள் கையில்.